மக்களே, நான் தான் உங்க விஜய் டிவி சிறகடிக்க ஆசை ஸ்ருதி பேசுறேன். ரீசெண்டாக எல்லா பேத்துக்குமே நியூஸ் தெரிஞ்சிருக்கும். சிறகடிக்க ஆசை சீரியலில் வர வித்யாவோட ஒரு வீடியோ லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஸ்ப்ரெட் ஆகி இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் இருக்கிறது ஸ்ருதி தான் சொல்லிட்டு எல்லா பேருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கான கிளாரிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி நாராயணன் அவங்களோட ப்ரொஃபைலில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க இந்த மேட்ரை பற்றி சொன்னது என்னன்னா, நானும் என்னோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களும் இந்த இஷ்யூனால நாங்கள் ரொம்பவே கஷ்டப்படுறோம். நான் ஒரு பொண்ணு தான், எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, எனக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னோட ஃபீலிங்ஸை ரொம்பவே ஒஸ்டாக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் இந்த மேட்டரை ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னா அவங்க வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ அவங்களோட வீடியோஸ் பாருங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அந்த வீடியோவில் இருக்கிறது நான் இல்லை ஏஐ மூலிமா டீஃபெக்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்தீங்கன்னா அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ என்னோட வீடியோவில் எல்லா பேருமே லிங்க் கேட்காதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. அப்படி ஷேர் பண்ணிங்கன்னா குற்றம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா லாவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமான மேட்டர் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏன் எப்பயுமே ஒரு பொண்ணவே ப்ளேம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வீடியோவில் ஒரு நபரும் பேசியிருப்பாரு. அந்த நபர் யாருன்ற கேள்விக்கு ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குது, அந்த நபர் யாரு, அதை யார் லீக் பண்ணான்ற கொஸ்டின் ஏன் கேட்க மாட்டேன்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி கேள்வி எழுப்பியிருக்காங்க. வீடியோ பார்த்த சிலரும் அந்த வீடியோவில் வர வாய்ஸும் இவரோட வாய்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஸோ இவர் தான் இப்படி பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டும் வராங்க. ஸோ இவர் டேரக்டர் நிறைய பேர்த்த ஆடிஷன் பண்ணியிருப்பாரு. ஸ்ருதி கிட்ட பேசினது இவர் தான், ஸோ இவரோட வாய்ஸும் சேமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இவரோட வாய்ஸும் அந்த வீடியோவில் வர வாய்ஸும் சேமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீரியலில் வர சைட் கேரக்டர்லேயே ஆடிஷனுக்கு இப்படி பண்ண வச்சிருக்காங்க. அப்போ மெயின் ரோலுக்குலாம் என்னென்ன பண்ண வச்சிருப்பாங்கன்ற கேள்விக்குறி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வருது. இந்த லீக் மூலியமா இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எத்தனை முக்கியமான செலிபிரிட்டிஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்காங்கன்ற கேள்விக்குறியும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அண்ட் சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆடிஷனில் வந்து ஏமாந்த பொண்ணுங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் எங்களை எதிர்த்தீங்கன்னா நாங்கள் இப்படி தான் வீடியோ லீக் பண்ணி உங்களோட லைஃப் நாங்கள் காலி பண்ணுவோம் சொல்லிட்டு ஒரு பிளாக்மெயில் அண்ட் எச்சரிக்கையாக கூட பார்த்தீங்கன்னா வீடியோ வேணுக்குனே லீக் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஆடிஷனில் மாட்டின செலிபிரிட்டிஸ் இன்னும் பயத்தில் தான் இருப்பாங்க, எங்கே நம்மளோட வீடியோ லீக் பண்ணிடுவாங்களா அப்படின்ட்டு, இல்லைன்னா திருப்பி நம்மளை பிளாக்மெயில் பண்ணி ஏதாவது பண்ண சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பயம் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக தான் இருக்கும். ஸோ இதில் நிறைய பெரிய செலிபிரிட்டிஸ் அண்ட் பெரிய டேரக்டர்ஸ் அண்ட் முக்கியமான ஆட்கள் எல்லா பேருமே இருப்பாங்க.